இந்த ஆணவ படுகொலையால் கவினுங்கிற தம்பி வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார். எந்த சோஷியல் மீடியா பக்கம் போனாலும் இந்த தம்பி பற்றி தான் பேச்சு. அந்த தம்பி பற்றி சில வீடியோஸ்லலாம் கீழே கமெண்டில் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குங்க. நம்ம என்ன ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஏஐ டெக்னாலஜி ஏதோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனால் இன்னும் இந்த ஜாதி மட்டும் போக மாட்டேங்குதுங்க. இந்த ஜாதி எப்போ பார்த்தாலும் இந்த ஜாதி தான். வருஷத்துக்கு ஒரு கொலை, இந்த ஜாதி வச்சு ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த ஒரு சம்மந்தப்பட்ட வீடியோஸில் கீழே கமெண்டில் போனால் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த ஜாதியை பிடிச்சிக்கிட்டு தூங்கிட்டு இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க. என்ன சொல்கிறானுங்க, ஏன்டா உங்கள் ஜாதியில் பொண்ணு இல்லையாடா, ஏன்டா எங்கள் ஜாதியில் வந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறானுங்க. ஏன்டா உங்கள் ஜாதி பொண்ணுன்னு எங்களுக்கு எப்படிடா தெரியும்? சொல்லுங்கடா. உங்கள் ஜாதி பொண்ணு லவ் பண்ணக்கூடாதுன்னா ஒன்று பண்ணுங்கள். உங்கள் பொண்ணு நெத்தியில், உங்கள் ஜாதி பொண்ணுங்க நெத்தியில் இது எங்கள் ஜாதி, இந்த பொண்ணை லவ் பண்ணாதீங்க அப்படின்னு எழுதி தெருவாக விடுங்கடா. நாங்களும் பண்ண மாட்டோம், சரியா? உங்கள் கம்யூனிட்டி பக்கமே நாங்கள் வரமாட்டோம். ஏன்டா எல்லோரும் மனுஷங்கடா. என் கையை கிழிச்சாலும் ரத்தம் தான் வரப்போகுது, உங்கள் கையை கிழிச்சாலும் ரத்தம் தான் வரப்போகுது. அந்த ரத்தத்தில் உங்கள் ஜாதி எழுதியிருக்கா? சொல்லுங்கடா. இனிமேல் இந்த ஜாதியெல்லாம் விட்டுருங்க ப்ளீஸ். இவரோட இந்த விஷயம் முடிஞ்சு போட்டோம். ரொம்ப நன்றி.